Hello students, welcome to Max Nera. 10th standard Max chapter 1 exercise 1.2ல first sumல second subdivision பார்க்கலாம். first subdivision previous videoல போட்டிருப்பேன். அதில் question ஏறி clear-ஆ போட்டிருக்கேன். அதன் continuation தான் இது second subdivision. இந்த வீடியோவில் நம்ம second subdivision third one fourth one எல்லாமே கம்ப்ளீட்டாக இதிலே முடிச்சிடலாம். ஓகேவா? அப்போ தான் உங்களுக்கு அது வந்து கண்டினியூஸாக முடிச்சிட்டோன்னா அது கிளியராக புரியும். ஓகேவா? அதனால் நான் ஃபஸ்ட் வீடியோவே கண்டினியூஸாக போட்டுக்கலாம். சரி, பரவாயில்ல. இப்போ செகண்ட் சம்மும் தேர்ட் சம்மும் ஃபோர்த் சம்மும் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். ஓகேவா? இப்போ பாருங்கள், A = set of all 1, 2, 3, 7 கொடுத்துருக்காங்க. அண்ட் B = 3, 0, -1, 7. இப்போ R2ன்னு ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. இதுதான் சப்டிவிஷன் 2. இதுதான் சப்டிவிஷன் 2. இது வந்து R2வை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. R2 வந்து இப்போ முதல்ல A cross B நம்ம கண்டுபிடிச்சணும். முதல்ல அதுக்கு ஆர்டர் பேர் கண்டுபிடிச்சணும். ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் ஆர்டர் பேர் எப்படி சொல்லியிருக்கல, இதோட இதை ஆர்டர் பண்ணி ஒன்றுத்துக்கும் ஜாயின் பண்ணி போடணும். ஓகேவா? அந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு அதோ இதே மாதிரி ஆர்டராக எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ஒரு நம்பர் மிஸ் ஆகாது, கரெக்டாக எழுதிடலாம். ஆர்டர் பேர் போட்டுட்ட பிறகு அதான் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் தான் ஆர்டர் பேர், அதாவது A cross B. ஓகேவா? இப்போ R2 வேல்யூ வந்து இதில் இருக்கா பாருங்க, -1, 1 இருக்கா பாருங்க. இருக்கு. -1, 1 இருக்கா? இருக்கா? கரெக்டா பாருங்க. இல்லை, ஏன்னா இது 1, -1 தான். அப்போ அந்த கன்ஃபியூஷன் வரக்கூடாது. ஃபர்ஸ்ட்ல -1 இருக்கணும், செகண்ட்ல தான் பாசிட்டிவ் 1 இருக்கணும், +1. அப்போ இங்க அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு. இதை பார்த்துட்டு இருக்கு சொல்லிட்டு நீங்க இது வந்து ரிலேஷன் எழுதிடக்கூடாது. கொஸ்டினை நல்லா கவனிக்கணும். ஓகேவா? அப்போ -1, 1 வந்து பிலாங்ஸ் டு R2ல இருக்கு, ஆனா A cross Bல இல்ல. அப்போ நாட் பிலாங்ஸ் டு A cross B. therefore R2ல மட்டும் இருந்து A cross Bல இல்லைன்னா அது நாட் ஏ ரிலேஷன். இதை தான் நான் லாஸ்ட் வீடியோல சொல்லிட்டு இருந்தேன். ஓகேவா? எக்ஸாம்பிள் சம்மம் 1.4 கோத்ரூ பண்ணுங்க, அதுவும் அதே மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? அப்போ -1, 1 பிலாங்ஸ் டு R2, பட் -1, 1 நாட் பிலாங்ஸ் டு A cross B. So R2 is not a relation from A to B. Clear? இப்போ எல்லாருக்கும் புரியும் நினைக்கிறேன். அடுத்தது பாருங்க, தேர்ட் சப்டிவிஷன் R3 = set of all 2, -1, 7, 7, 1, 3 கொடுத்துக்காங்க. ஆனால் இந்த 2, -1, 7, 7, 1, -3 இதெல்லாம் வந்து R3ல இருக்கு. இப்போ நம்ம A cross Bல இருக்கா பார்ப்போம். அது மாதிரி இருந்தால் நம்ம R3 வந்து contained = A cross Bன்னு போடலாம். அதை எக்ஸ்பிளைன் பண்ற பாருங்க. 2, 1 பிலாங்ஸ் டு R3ல இருக்கு, 2, -1 வந்து பிலாங்ஸ் டு A cross Bல இருக்கு. 7, 7 பிலாங்ஸ் டு R3ல இருக்கு, அதே சமயம் 7, 7 பிலாங்ஸ் டு A cross B. 1, 3 பிலாங்ஸ் டு R3 and 1, 3 பிலாங்ஸ் டு A cross B. therefore எல்லா அவங்க கொடுத்துக்க செட்ல இருக்க எல்லா வேல்யூஸுமே R3ல இருக்கு, A cross Bல இருக்கு. therefore R3 is a relation from A to B. third subdivision clear? எல்லாருக்கும் புரிய நினைக்கிறேன். நெக்ஸ்ட் fourth subdivision பாருங்க. R4 கொடுத்துருக்காங்க. R4 வந்து 7, -1, 0, 3, 3, 3, 7, 0, 7 இருக்கு. கிளியர்? இப்போ இதை என்ன பண்ணலாம், 7, -1 பிலாங்ஸ் டு R4 and 7, -1 பிலாங்ஸ் டு A cross B. 7, 1 வந்து R4லயே இருக்கு, A cross Bல இருக்கு. 0, 3 belongs to R4. Okay, 0, 3 belongs to R4, but not belongs to A cross B. A cross Bல இருக்கா பாருங்க. 0, 3 ஏதாவது இருக்கா பாருங்க. 1, 3 இருக்கு, 1, 0 இருக்கு, 3, 0 இருக்கு. 0, 3 வேற, 3, 0 வேற, 0, 3ன்றது வேற. அதாவது இங்க பாருங்க, 3, 0ன்ற ஆர்டர் வேற, 0, 3ன்ற ஆர்டர் பேர் வேற. ஓகேவா? 3, 0ன்றதும் 0, 3ன்ற ஆர்டர் பேரும் வேற வேற. இது ரெண்டு ஈக்குவல் சொல்லி நீங்க போட்டக்கூடாது. அப்போ 0, 3 பிலாங்ஸ் டு R4, பட் 0, 3 நாட் பிலாங்ஸ் டு A cross B. 3, 3 இருக்கு, பிலாங்ஸ் டு R4லயே இருக்கு, பிலாங்ஸ் டு A cross Bல இருக்கு. அதே மாதிரி 0, 7 இருக்கா பாருங்க. இல்ல, ஆனா 7, 0 இருக்கு. அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், 0, 7 பிலாங்ஸ் டு R4ல இருக்கு, பட் 0, 7 நாட் பிலாங்ஸ் டு A cross B. அப்போ அவங்க R4 கொடுத்துருக்க 4 வேல்யூல 1 இருந்து 3மே இல்லைனாலும் சரி, அது மாதிரி 2 இருந்து 2 இல்லைனாலும் சரி, ஏதாவது ஒன்றுத்துக்கு இல்லைனாலே அந்த ரிலேஷனே கிடையாது. அது
அந்த R4 வந்து இஸ் நாட் ஏ ரிலேஷன் ஃப்ரம் A to B அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணிடலாம் ஓகேவா therefore இங்க ரெண்டு வேல்யூஸ்க்கு இருக்கு ரெண்டு வேல்யூஸ்க்கு நாட் பிலாங்ஸ் வருது ஸோ therefore R4 is not a relation from A to B கிளியர் இப்போ இந்த ரெண்டு மூணு எக்ஸாம்பிள் சம்மும் எக்ஸசைஸ் சம்மும் பார்த்துல எல்லாருக்குமே ரிலேஷன்னா என்னது ஆர்டர் பேர்னா என்னது எதுக்குள்ள எது பிலாங்ஸ்னா என்னது கண்டெய்னா என்னது எல்லாத்தையும் நீங்க தெளிவா புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஓகேவா இதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நெக்ஸ்ட் வீடியோல நான் கண்டிப்பா அதை கிளியர் பண்றேன் ஓகேவா தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்